கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலே நாம் மத்தேயு நற்செய்தி நூலிலே காணப்படக்கூடிய கடைசி உவமை, அதாவது 9வது உவமையாக நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 46ஆம் சொல்லப்பட்டிருக்கிற உவமையை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உவமைக்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், செம்மறியாடும் வெள்ளாடும் உவமை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை நாம் இதற்கு கொடுக்கலாம். செம்மறியாடும் வெள்ளாடும் உவமை. ஒருவேளை இந்த உவமையை நாம் அதிக நேரங்களிலே வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இந்த உவமையை குறித்த தெளிவான சிந்தனைகளும் நாம் எல்லோருக்கும் உண்டு. ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருகின்ற போது எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார்கள். அப்போது செம்மறியாடு வெள்ளாடு என்று சொல்லி இரு கூட்டத்தாரை ஆண்டவர் பிரித்து, செம்மறியாட்டை போல நல்ல குணங்களுடையவர்களாய் நன்மை செய்தவர்களாய் இருந்தவர்களுக்கு நித்திய வாழ்வும், வெள்ளாடை போல குணம் கெட்டவர்களாக தீமை செய்தவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு நித்திய நரகமும் கொடுக்கப்படுவதாக இந்த உவமையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த உவமையை குறித்த ஒரு விதமான சிந்தனையையும் தியானத்தையும் நாம் இந்த நாளிலே தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் இந்த உவமையிலேயே வெளிப்படையாக நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல் 40ஆம் வசனம் வரையிலும், 42ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரையிலும் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் நித்திய வாழ்வை ஒரு கூட்டத்தாருக்கும் நித்திய நரகத்தை இன்னொரு கூட்டத்தாருக்கும் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இந்த வசனத்துல வெளிப்படையாகவே நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம மற்ற வசனங்களைப் போல ரொம்ப ஆழ்ந்து தியானிக்க வேண்டிய ஒரு சிந்தனை நமக்கு தேவைப்படாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்த போதிலும் ஏன் ஆண்டவர் வெள்ளாடு செம்மறியாடு என்று அந்த ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், இன்னும் இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் எதை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் முன்பதாக வைத்து தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இந்த உவமையினுடைய பின்னணியம். ஏன் ஆண்டவர் வெள்ளாடு செம்மறியாடு என்கின்ற ஒரு காரியத்தை மையப்படுத்தி போதிக்க வேண்டும் என்று பின்னணியத்தோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த உவமை யூதர்களின் நடைமுறை வாழ்வியலை உவமையாக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த உவமை யூதர்களுக்கென்று போதிக்கப்பட்ட ஒரு உவமை. பொதுவாக மத்தேயு நற்செய்தி நூல் முழுவதுமே யூதர்களுக்கென்று எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் பொதுவாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உவமையும் யூதர்களுக்கென்று தனித்துவமாக போதிக்கப்பட்டது. ஏனென்றால் இயேசுவை மேசியாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மேசியா என்பவர் எப்படிப்பட்ட ராஜாவாக வருவார், கடைசி காலம் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யூதர்களுக்கு மேசியா வரக்கூடிய 2வது வருகை அது எப்படிப்பட்டதா இருக்கும், அதை ஆங்கிலத்தில் எஸ்கட்டாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்நோக்கிய வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 2வது வருகையில எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு உவமைகள் மூலமாக போதிக்கிறார். இந்த உவமை உருவக உவமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உருவக உவமை. செம்மறியாடு வெள்ளாடை மனிதர்களுக்கு உருவகமாக ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். நன்மை செய்த மனிதர்களுக்கு செம்மறியாடாகவும், தீமை செய்த மனிதர்களுக்கு வெள்ளாடாகவும் ஆண்டவர் உருவகமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த உவமை உருவக உவமை என்ற அடிப்படையில் அது வருகிறது. இன்னும் இந்த உவமையில ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், கடவுளின் நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரின் 2வது வருகையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 கூட்டமா ஆண்டவர் பிரிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும், கடவுளின் நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதையும் இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, ஏன் ஆண்டவர் செம்மறியாடு வெள்ளாடு என்று சொல்லி போதிக்க வேண்டும் என்றால், பாலஸ்தீன தேச பகுதிகளிலும் சீரிய தேச பகுதிகளிலும் 2 விதமான ஆடுகள் உண்டு, செம்மறியாடுகள் வெள்ளாடுகள். பாலஸ்தீன தேசம் என்றாலே அது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த முழு தேசத்தையும் குறிக்கும். யூதேயா தேசம், கலிலேயா தேசம், முழு தேசத்தையும் குறிக்கும். மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு வலது புறத்துல சீரிய தேசம் இருக்கும். இந்த 2 தேசமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். அப்போ இந்த தேசங்கள்ல வாழக்கூடிய மக்கள் அதிகமாக செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வளர்ப்பவர்களாக,
அதன் மூலமாக தங்களுடைய தரத்தை சமூகத்துக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ இன்றைய காலகட்டங்களில் நம்ம பணக்காரங்க அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டவங்களை சொல்லுவோம்? அதிகமான சொத்துக்கள் வைத்திருப்பாங்க, காரு பங்களா நிறையா, கண்ட இடத்துலலாம் இடத்த வாங்கி போட்டு நிறைய குவித்து வைத்திருப்பார்கள். அவங்கள தான் நம்ம பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏழைகள் அப்படின்னு சொல்றவங்க இருப்பதற்கு இருப்பிட அந்த ஒரு இடம் மட்டும்தான், அன்றன்று கூலி செய்கிறவங்க, அன்றன்று சம்பளம் வாங்குறவங்க, அவங்கள நம்ம ஏழைகள் சொல்லுகிறோம். அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்க வைத்திருக்கிற உரிமைகள், சொத்துக்களை வைத்து நம்ம நிர்ணயிக்கிறோம். இதே போலதான் அன்றைய காலகட்டத்தில் யார் யாரிடத்துல எவ்வளவு பெருக்கமான ஆசீர்வாதங்கள், கால்நடைகள் இருக்கிறது, எவ்வளவு விதமான ஆடுகள் மாடுகள் அப்படின்னு சொல்லி பெருக்கமா வைத்திருக்கிறாங்க, இவைகளை வைத்துதான் அவர்களுடைய அந்தஸ்து குறிக்கப்பட்டது, அவருடைய தரம் காணப்பட்டது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் அதிகமாக வளர்த்தார்கள். ஆனா இந்த 2 ஆடுகளுமே குணநலன்களிலும் அதனுடைய செயல்பாடுகளிலும் வித்தியாசம் கொண்டது. செம்மறி ஆடுகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், செம்மறி ஆடுகள் எங்கெல்லாம் மேயும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்வதை காட்டிலும் வேத அறிஞர்கள் பாலஸ்தீன பகுதியில் ஆராய்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமவெளி பகுதிகளில் மட்டும்தான் அது மேயுமா. சமமாய் காணப்படக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் செம்மறியாடு மேயும். அதே போல பள்ளத்தாக்குகளிலும் அது மேயும். 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பள்ளத்தாக்குகளிலும் அது மேயும். இன்னும் அதிகமாக அது எவைகளை உணவாக உட்கொள்ளும் என்றால், புற்களை உணவாக உட்கொள்ளும். புல்லை மட்டும்தான் அதிகமாக உணவாக உட்கொள்ளும். இது செம்மறியாட்டினுடைய குணாதிசயங்கள். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி பின்பதாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மட்டும் கிடையாது, செம்மறியாடு கடுமையான வெயில்ல மேயாதாம். அதிகமாக 12 மணி நண்பகல் வெயில்ல அந்த செம்மறியாடு என்ன செய்யாது? மேயாது. அது நிழலுக்கு ஒதுங்குமாம். ஏதாவது ஒரு மரத்தின் அடியில அல்லது மலைகள் பாறைகளுக்கு அடியில அப்படி நிழலை தேடி அதற்கு பின்பதாக ஒளிந்து கொள்ளுமாம், நிழலுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளுமாம். இன்னுமாக அது எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்றால், இந்த செம்மறியாடு எப்பவுமே கூட்டமாக தான் மேயுமா, தனித்தனியா மேயாதான். எப்படி மேயும்? கூட்டமாகத்தான் செம்மறியாடு மேயும். அது மட்டுமல்ல, தான் கூட்டத்துல ஏதாவது ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது என்றால் அந்த மற்ற ஆடுகள் மேயாதாம், உணவை உட்கொள்ளாதாம். தன்னுடைய இயல்பான தோற்றத்தில் இருந்து அல்லது இயல்பான நடவடிக்கைகளில் இருந்து வித்தியாசமான பண்பை காட்டுமா. ஒரு ஆடு தொலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி மேய்ப்பனுக்கு சொல்வதற்காக இயல்பான பண்புகளில் இருந்து வித்தியாசமான பண்பை காட்டுமாம். அது கூட்டமா இருக்கும்போது மேயும். அது ஏதாவது ஒரு ஆடு தொலைஞ்சிட்டுனா மேயாது, எவ்வளவுதான் பொருட்கள் மத்தியில கொண்டு போய் விட்டாலும் மேயாது. அப்ப அதை பார்த்த உடனே மேய்ப்பன் அறிந்து கொள்வான், அப்ப ஏதோ ஒரு தவறு அங்கு நடந்திருக்கிறது, அல்லனா ஒரு ஆடு தொலைந்திருக்கிறது, அதான் இந்த மற்ற ஆடுகள் மேய மாட்டேக்கி அப்படின்னு சொல்லி தெளிவாய் மேய்ப்பன் அறிந்து கொள்வானாம். செம்மறியாட்டுக்கு எவ்வளவு ஞானம் உள்ளதா ஆண்டவர் படைத்திருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறது. இப்போ எப்படின்னு சொல்லி எனக்கு சரியாய் தெரியவில்லை, ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த செம்மறியாடுகள் மேய்ப்பனினுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின்பதாக செல்லும். சரியா? மேய்ப்பனுக்கு முன்னால செல்லாது. நம்ம ஏரியால ஆடெல்லாம் எப்படி போவோம்? மேய்ப்பன் பின்னால கம்பை எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போவாங்க. ஆனா பாலஸ்தீன தேசத்துல அப்படி கிடையாது. செம்மறியாடுகள் மேய்ப்பனுக்கு பின்பதாக செல்லும். மேய்ப்பன் தான் முதல்ல போகணும். அவன் கொடுக்கிற சத்தத்தை அறிந்து, மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுமா. மற்ற யாரும் சத்தம் கொடுத்தா அந்த செம்மறியாடு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாது, எந்த ஒரு எதிர்வினையும் செய்யாது. ஆனா மேய்ப்பன் சத்தம் கொடுத்தா எதுக்கு கூப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லி தெளிவாய் அறிந்து மேய்ப்பன் பின்னாக ஓடுமாம். இந்த அளவுக்கு ஞானம் உள்ளதாய் செம்மறியாடு வாழ்ந்திருக்கிறது. இதற்கு நேர் எதிர்மாறாக வெள்ளாடு. சரியா? பார்ப்பதற்கு அதனுடைய பெயர் தான் வெள்ளாடு. ஆனா உண்மையிலேயே வெள்ளாடு என்ன நிறத்தில் இருக்கும் தெரியுமா? கருப்பு நிறத்துல தான் இருக்குமா. அது பேர் தான் என்னது? வெள்ளாடு. ஆனா அதனுடைய நிறம் கருமை நிறத்தில் இருக்கும். செம்மறியாடு நிறம் வெள்ளை நிறத்தில் தான் பெரும்பான்மையான ஆடுகள் காணப்படுமா பாலஸ்தீன தேசத்துல, வெள்ளை நிறத்துல. அதனாலதான் நீங்க சில இமேஜ் புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட படத்தை வரைஞ்சி கையில என்னது வச்சிருப்பாங்க? வெள்ளை செம்மறியாடை வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அது ஏன்னா பாலஸ்தீன தேசத்துல செம்மறியாடு வெள்ளை கலர்ல தான் அதிகமாய் காணப்படுமா. சரியா? வெள்ளாடு என்பது கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த வெள்ளாடு மலை சரிவில் தான் மேயும், சமவெளியில மேயாது. மலைப்பாங்கான பகுதியில, மலையில ஏறக்கூடிய அந்த சரிவான பகுதிகளில் தான் இந்த வெள்ளாடு மேயும். அதிகமாக மரத்தினுடைய கிளைகளை தான் உணவாக உட்கொள்ளும். புல்லை உட்கொண்டாலும்
அதிகமாக மரத்தினுடைய கிளைகளை தான் உணவாக உட்கொள்ளும். ஆனா செம்மறியாடு என்னது? புல்ல தான் திங்கும். சரியா? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. கடுமையான வெயில் இருந்தாலும் வெள்ளாடு மேயுமா, வெயிலையும் பொருட்படுத்தாது வெள்ளாடு என்ன செய்யும்? மேயும். அது மட்டும் கிடையாது, இந்த வெள்ளாடை மேய்ப்பதற்கு சற்று கடினமாக இருக்குமா. ஏன்னா முரடு பிடித்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு சரியாய் செவி கொடுக்காது. அது தான் இஷ்டப்படிதான் மேயும். அதுவும் மட்டும் கிடையாது, தனித்து தான் மேயும், கூட்டமா மேயாது. வெள்ளாடு கூட்டமா மேயாது, தனித்தனியா ஓடி ஓடி மேயும். அப்படி மேய்கின்ற போது மேய்ப்பனுக்கு அதை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? எந்தெந்த ஆடு எந்தெந்த பக்கத்துல நிக்குன்னு சொல்லி தேடி தேடி அலையணும். அப்போ அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு ஆபத்தான பகுதியில வாழக்கூடிய ஒரு ஆடுகளாக இந்த வெள்ளாடு காணப்படுமா. ஆகவேதான் ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களை செம்மறியாட்டுக்கு ஒப்புமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா செம்மறியாடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், கூட்டமாக தான் வாழும். ஒரு ஆடு தொலைஞ்சிட்டுனா மற்ற ஆடு உணவை உட்கொள்ளாது. ஒருவருக்கொருவர் அந்த ஒரு அன்பு அந்த செம்மறியாடுகளுக்குள்ளாக இருக்கிறது. ஆனா வெள்ளாடு அப்படி கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறது. ஆனா பாலஸ்தீன தேசத்துல செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் சரிசமமான மதிப்பு தான் இருந்தது. செம்மறியாடு ஒரு ஆடு கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோ அல்ல 18 கிலோ எடையுடைய ஒரு ஆடு 20,000 ரூபா அப்படின்னா வெள்ளாடும் அதே ரூபா தான். மதிப்பு என்பது குறையவில்லை. ஆனா அதனுடைய குணநலன்கள்ல என்னது? வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம இடத்துல ஒரு கேள்வி எழும்பலாம், மதிப்பு குறையலனா ஏன் ஆண்டவர் வெள்ளாட தீமை செய்த மக்களுக்கும் செம்மறியாட நன்மை செய்த மக்களுக்கும் உருவகமாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். ஏனென்றால் வெள்ளாடு அப்படிங்கிறதற்கு இன்னும் சில காரியங்களை வேத அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னன்னா, எகிப்திய கடவுள் ஒரு கடவுளினுடைய பெயரு குனும் அப்படின்னு சொல்லுவாங்க. இக் நூ இம் குனும். அந்த குனும் அப்படின்னு சொல்லுகிற கடவுள் எப்படிப்பட்ட உருவத்தை உடைய கடவுளாய் இருக்கும் என்றால், அது வெள்ளாட்டினுடைய தலையை உருவமாக கொண்ட ஒரு கடவுளாய் காணப்படுமா. வெள்ளாட்டினுடைய தலையை உருவமா வைத்திருக்குமா அந்த கடவுள். இன்னும் அதிகமா என்ன சொல்றாங்க, கிரேக்க கடவுள் 2 கடவுள் இருக்காங்க. அந்த 2 கடவுளுமே தீய கடவுள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கடவுளுக்கு பேரு பென், பென். சரியா? அந்த கடவுள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, வெள்ளாட்டினுடைய கொம்பும் கால்களும் அந்த கடவுளுக்கு இருக்குமா. வெள்ளாட்டினுடைய கொம்பும் கால்களும். இன்னொரு கடவுளுக்கு பேரு டயோனிசஸ். அந்த கடவுள் திராட்சை மதுவின் கிரேக்க கடவுள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. திராட்சை மதுவின் கிரேக்க கடவுள். ரோமர்கள் இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கஸ். இந்த கடவுள் எப்படி இருக்குன்னா, பாதி மனித உருவம் பாதி வெள்ளாட்டின் உருவம். இப்ப நான் சொன்ன இந்த 3 கடவுள்களுமே தீய கடவுள்கள் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வைத்திருந்திருக்கிறாங்க. சரியா? கிரேக்கத்திலையும் எகிப்திலையும். அப்ப வெள்ளாடுன்னு சொன்னாலே தீமை அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ளாக ஒரு பண்பு காணப்படுகிறது. எப்படி நாம நிறத்தை வைத்து குணங்களை சொல்லுகிறோம், அப்படிதானே? வெள்ளை நிறத்தை பரிசுத்தத்துக்கு பயன்படுத்துறோம், கருப்பு நிறத்தை தீமைக்கு பயன்படுத்துறோம். அதே போல வெள்ளாடு அப்படின்னா தீமை, செம்மறியாடு அப்படின்னா நன்மை அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டங்கள்ல மக்களிடத்திலே பொதுவான பண்புகள், அந்த ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கிறது. இதை ஆண்டவர் மையமாக வைத்துதான் செம்மறியாடுனா நன்மை செய்தவர்கள், வெள்ளாடுனா தீமை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் மக்களுக்கு போதித்திருக்கிறார். சோ இந்த காரியங்கள் எல்லாமே பாலஸ்தீன பகுதி மக்களினுடைய கலாச்சாரத்தை பின்னணியமாக வைத்து இந்த உவமை போதிக்கப்பட்டிருக்கிறது. சரிதானா? இந்த உவமையில ஒரே ஒரு திரித்து போதிக்கக்கூடிய ஒரு காரியம் காணப்படுகிறது. ஊழியர்களிடையே திரித்து போதித்தல், தவறாய் போதித்தல் அப்படின்னு சொல்வதை விட சரியான ஒரு விளக்கத்தில் இருந்து மாறான விளக்கமாக போதித்தல் அப்படிங்கிற ஒரு காரியம் காணப்படுகிறது. எப்படி போதிப்பார்கள் அப்படின்னா, ஊழியர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உவமையை வாசிக்கின்ற போது யாருக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் கிடைக்குன்னு சொன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல இடம் கிடைக்கிறது. பசியா இருந்தவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவன், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறவன், சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு போய் விசாரிக்கிறவன், இப்படி ஏழை எளிய மக்களுக்கு யார் நன்மை செய்தார்களோ அவங்க நல்லவர்கள், அவங்க பரலோகத்துக்கு போறாங்க. தீமை செய்தவங்க, இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்க நித்திய அக்கினிக்கு போறாங்க, அவங்க தீமை செய்தவர்களா காட்டப்படுறாங்க. அப்போ இதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நாம் இந்த உலகத்துல வாழ்கின்ற போது
மக்களுக்கு நன்மை செய்தால் பரலோகம் போய்விடலாம், மக்களுக்கு தீமை செய்தோம் என்றால் அல்லது நன்மை செய்யவில்லை என்றால் நரகம்தான் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சில பேர் போதிக்கிறாங்க. இப்போ நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், இது சரியா தப்பா? மக்களுக்கு நன்மை செய்தா நம்ம பரலோகம் போயிடலாமா? நான் கேட்கிட்ட கேள்வி புரியுதா? மக்களுக்கு நன்மை செய்தால் மட்டும் பரலோகம் போய்விடலாமா? ஒன்று இப்படி இல்லைன்னா இப்படி போக முடியாது. சரியா? அதுல தெளிவாய் இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால கழுவப்பட்டு இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவர்கள் தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அப்படி விசுவாசம் வைக்கிறவர்கள் தானாகவே நன்மை செய்வார்கள். சரியா? அதுதான் இந்த இடத்துல மத்தேயு நமக்கு போதிக்கக்கூடிய காரியம். சில பேர் எப்படி காரியங்களை திரித்து போதிக்கிறாங்கன்னா, நம்ம இயேசுவை விசுவாசிக்க தேவையில்ல, நம்ம இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட தேவையில்ல, நன்மை செய்தால் மட்டுமே போதும், நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்களை வைத்து பணங்களை வைத்து இல்லாதவருக்கு கொடுத்தா மட்டும் போதும், நமக்கு பரலோகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்பது உண்டு. சில பேர் அப்படி போதிக்கிறார்கள். அது தவறு. சரிதானே? அது திரித்து போதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன் இந்த இடத்துல அப்போ ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? இந்த இடத்துல மத்தேயு இயேசுவை விசுவாசிப்பதற்கான முன் உதாரணங்கள் அல்லது முக்கியத்துவங்களை வைத்து எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சிறியர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம், 40வது வசனம், 45வது வசனம், இந்த 2 வசனத்திலையும் பாருங்க, சிறியவராகிய அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா. அந்த சிறியவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த கிரேக்க பதத்திலே அறிஞர்கள் எப்படி அதை மொழிபெயர்க்கிறாங்கன்னா, இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கக்கூடியவர்களைத்தான் இங்கு மத்தேயு சிறியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கக்கூடியவர்கள். ஆதாரமாக எதை சொல்றாங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். யாராவது ஒருவர் சீக்கிரமாய் வாசிப்போம். மத்தேயு 10:42. போதும். பாருங்க, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு. அப்ப இங்க சீஷர்களை சிறியவர் அப்படின்னு சொல்லி மத்தேயு சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் 25ஆம் அதிகாரத்திலும் பயன்படுத்துகிறார். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவரைத்தான் மத்தேயு சிறியவர் அப்படின்னு சொல்லுகிறாரே ஒழிய, பொத்தம் பொதுவாக உலக மக்களை நாம நன்மை செய்தால் மட்டும் போதும், இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி மத்தேயு இங்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் இதற்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாமும் இந்த விளக்கத்திலே தெளிவாய் இருக்க வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு இந்த வசனங்களை தவறுதலாக புரிந்து கொண்டு அறியாமல் போதிக்கிறார்கள். நாம் தெளிவாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுதான் இந்த உவமையினுடைய காரியங்கள். இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், செயல்கள் தான் நாம் யார் என்று தீர்மானிப்பதாக இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செயல்கள் தான் நாம் யார், நாம பரலோகத்துக்கு தகுதியுடையவங்களா, நாம நரகத்துக்கு தகுதியுடையவங்களா அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பதாக இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நம்ம விசுவாச வாழ்க்கை வாழலாம், இயேசுவின் மீது பற்றுறுதி கொண்டு இயேசுவை பின்பற்றி வாழலாம், ஒழுங்காக ஆலயத்திற்கு வரலாம், ஒழுங்காக கடவுளை தேடலாம், ஜெபிக்கலாம், இருக்கட்டும், தேவை. அதே சமயத்துல நம்ம பக்கத்து வீட்டுல அல்லனா நமக்கு தெரிந்தவங்க நம்ம கண் முன்ன ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேண்டும். நம்மால் இயன்ற அளவு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய செயல்களிலே கிறிஸ்துவின் அன்பை நம்ம காண்பிக்க வேண்டும். அதுதான் இந்த உவமையினுடைய பிரதானமான நோக்கம். எல்லோருமே இயேசுவின் விசுவாசிகள் தான். ஆனா நம்முடைய செயல்ல இயேசுவினுடைய குணம் வெளிப்படவில்லை என்றால் நாம பரலோகம் போக முடியாது. ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களா இருக்கலாம், நம்முடைய செயல்களில் மாற்றம் இல்லை என்றால், நான் விசுவாசிக்கிறேன் ஆனா என்னுடைய செயல்ல மாற்றம் இல்லை, நான் விசுவாச மட்டும் போதும், என் செயல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையினுடைய பண்புகள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே பழைய ஜென்ம சுபாவங்கள் தான் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் இயேசுவை விசுவாசிக்கேன், பரலோகம் போக முடியாது. விசுவாசமும் அவசியம், அதே வேளையில நம்முடைய பண்புகளில் மாற்றமும் அவசியம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற பண்புகளை இந்த உலக வாழ்க்கையில நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்,
வாய் பேச முடியாதவர்களுக்கு, சமுதாய அந்தஸ்துல வாய் பேச முடியாதவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது, பேச முடியாது, அவங்க பேசினா எடுபடாது அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் பதவியையும் பயன்படுத்தி ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து வாழ்வோம் என்றால் பரலோகத்திற்கு நாம் தகுதி உடையவர்கள். அதுதான் இந்த உவமையினுடைய பிரதானமான கருத்து. ஆகவே இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை பரலோகம் செல்ல ஜெபித்தா மட்டும் போதும், இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தால் மட்டும் போதும், ஆலயத்திற்கு சென்றால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைப்போம் என்றால் அது தவறான ஒரு நம்பிக்கை. விசுவாசம் அவசியம், அதே வேளையில நல்ல செயல்கள், நன்மையான பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டும் முக்கியம். விசுவாசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கோமோ நன்மை செய்வதற்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டும் சரி சமமாக இருக்கின்ற போதுதான் நம்ம பரலோகம் போக முடியும். ஆகவே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நமக்கு பரலோக பாக்கியத்தை தரும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நமக்கு விசுவாச வாழ்க்கையும் ஆண்டவரின் குணநலன்களை வெளிப்படுத்தக்கூடிய நன்மை நிறைந்த பண்புகளையும் வெளிப்படுத்த நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.